PCOS அப்படிங்கிற இந்த கண்டிஷனில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக ஆகிறதுனால எதர் கர்ப்பப்பை சுவர் எண்டோமெட்ரியம் ஓவர் திக்கன் ஆகும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் டெவலப் ஆகுது. ஸோ ஃபைப்ராய்ட் அப்படிங்கிறது நம்மளோட பிரெயின் வந்து ஒரு குழந்தைன்னு நினச்சி அது வளர வளர ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகப்படுத்தி மார்பகத்தில் கட்டிகளை ஏற்படுத்தும். ஏன்னா ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது பால் சுரக்கிறதுக்கு ஒரு ப்ரெக்னன்சியில் தான் நான் சுரக்கணும். பட் இந்த ஃபைப்ராய்டே ஒரு குழந்தைன்னு நினச்சி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. டாக்டர் எனக்கு ஃபைப்ராய்டு வந்துச்சு, நான் ஃபைப்ராய்டு கட் பண்ணி எடுத்தேன், சர்ஜரியில் எனக்கு திருப்பி வந்துருச்சு, ஸோ எதுக்கு அப்படின்ட்டு கர்ப்பப்பையை எடுக்க சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதே ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஓவர் பல்கி ஆஃப் த யூட்ரஸ், அதாவது அடினோமேசிஸ் கண்டிஷன்லையும் வந்து அளவுக்கு அதிகமாக, அதாவது 8 × 5 × 3 சென்டிமீட்டருக்கு பதிலாக கர்ப்பையை ரொம்ப பெருசாகி ஒரு வயிறு உப்புசமாக இருக்கும்போது அவங்க வந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்படுறாங்க. ஸோ இப்படி இந்த PCOD அப்படிங்கிறத ஆரம்ப கண்டிஷனில் நம்ம ட்ரீட் பண்ணால் விட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே இது தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து உங்களோட மன ரீதியாகவும் சரி, உங்களோட உடல் ரீதியாகவும் நிறைய தொந்தரவு கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த PCOD அப்படிங்கிறது எளிதாக சித்த மருத்துவத்தில் தீர்வாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வாத நோய்களில் ஒன்றாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேதி கொடுப்போம். ஸோ ராஜ பேதி கொடுக்கும்போது GT ட்ராக் ஃபுல்லாகவே வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சுத்திக்கான மருந்துகள் கொடுப்போம். ஏன்னா ஏற்கனவே வளர்ந்த முட்டைகள் உள்ள இத்தனை நாளாக இருந்திருந்து அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன், லுட்டனைசிங் ஹார்மோன், டெஸ்டாஸ்டரான் இது எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ்டாக வச்சுருக்கு இல்லையா. அப்போது அது எல்லாத்தையும் வந்து உடம்புலேருந்து வெளியே போகணுன்னா யார் வெளியே எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர். ஸோ அப்போது பிளட் பியூரிஃபிகேஷனுக்கான மெடிசன் கொடுக்கும்போது டாக்ஸின்ஸ் வெளியே வந்துடும். கர்ப்பப்பை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆல்ரெடி வளர்ந்த முட்டைகளான நீர்க்கட்டிகள் கரைஞ்சி உங்களோட மாதவிடாய் வழியாகவே வந்து தன்னைத்தானே வந்து வெளியே வந்துடும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த PCOD இஷ்யூஸ்க்கு நீங்கள் வரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. 3 to 6 months கோர்ஸ்லேயே வந்து இது நிரந்தரமாக தீர்வாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.